12 ராசிகளில் மகர ராசிக்கு இருக்கும் விதிகள், அதாவது கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு வெறும் ராசிகளுக்கென்று ஒரு விதிகள் இருக்கிறது. அதை தான் சொல்லி வருகிறேன். அதில் இந்த மகர ராசியில் இருக்கிறது அதிசயமான உடல்கள். அதாவது அதில் இருப்பவர் ராகுவாகும். அதர்வண வேதத்தை வைத்துக்கொண்டு புதிய புதிய உருவமான சாத்தான்கள், மாந்திரீகம் செய்கிறது குட்டி சாத்தான்கள் எல்லாம் அவர் உருவாக்கி விடுவார். இப்படிப்பட்ட புதிய புதிய உடல்களை உருவாக்குகிறது. வானத்திலிருந்து வருகிற அதிசயமான உடல்கள் எல்லாம் இந்த வழியாக பூமிக்கு வரும். இறைவனிடத்திலிருந்து மனிதர்களால் பிறக்காத உயிர்கள், படைப்பிலே உள்ள உயிர்கள் எல்லாம், அதிசயங்கள் எல்லாம் இந்த பூமியின் வழியாக இந்த ராசியில் தான் இருக்கிறது. வித்தியாசமான தேவதூதர்கள், தேவர்கள், யட்சினிகள், மோகினிகள் எல்லாமே இந்த ராசிக்குள் தான் இருக்கிறது. இவைகளை பற்றி எல்லாம் அறிகிற அறிவு, அதே போல் சாதாரணமாக இல்லாத உடல்கள், பேச முடியாத உடல்களும், பார்க்க முடியாத உடல்களும், சரியாக நடக்க முடியாத உடல்கள் சார்ந்த இயற்கைக்கு இயற்கையாக இல்லாமல் அதில் முடமாக்கப்பட்டதும் அதில் விகாரமாக்கப்பட்டதும் கண்களுக்கு தெரியாததுமான எல்லா உடல்களும், மாந்திரிக சக்திகள் எல்லாம் இந்த ராசிக்குள் தான் இருக்கிறது. இவைகளை பற்றிய அறிவை அறிவதே மகர ராசியின் விதியாக இருக்கிறது.